மதுரை மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பின் சார்பில் அரசியல் சட்ட நோக்கில் திருப்பரங்குன்றம் தீர்ப்புகளும் நீதிபதிகள் நியமனமும் என்னும் தலைப்பில் சட்ட கருத்தரங்கம் நடைபெறுகிறது. தலைமை மீதா பாண்டியன் அவர்கள், கருத்துரையாளர்கள் வழக்கறிஞர் சே வாஞ்சிநாதன், மேனாள் நீதிபதி திரு து அரிப்பரந்தாமன் அவர்கள். வருகிற பிப்ரவரி 1 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி. இடம் ஹோட்டல் லா விவாந்தா அரங்கம், மாட்டுத்தாவணி அருகில், மதுரை. அனுமதி இலவசம். அனைவரும் வாரீர். காந்தியை கொன்ற கோட்சே கும்பலை, புறக்கணிப்போம். காந்தி சிலையை வைத்து துப்பாக்கியால் சுட்டு சிதறடிக்கிற ஒரு செயலை இன்றைக்கும் RSS காரர்கள் இந்த 2025 செய்து கொண்டிருக்கிறார். கோட்சே கும்பல் வீதிகளிலே அலைகிறது, நீதிமன்றத்திலே அமர்கிறது. இந்த தீர்ப்புகளை கொடுத்த GR சாமிநாதன், ஸ்ரீமதி என்கிற 2 நீதிபதிகள், இவர்களை பற்றி தமிழ்நாடு காரி துப்பி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் வெளிப்படையாக தெரியும். கடைசியாக ஒரு நிகழ்ச்சியில் கூட பார்த்தீங்கன்னா, மத வெறியர்கள் கைப்பற்ற அனுமதியோ, இந்து முஸ்லிம் பாய் பாய், காத்திடுவோம், நல்லிணக்கம் காத்திடுவோம். காந்திக்கு மாலை போட வந்தா கூட பெர்மிஷன் வாங்கினீங்களான்னு காவல்துறை கேட்குது. வெக்கமாக இல்லையா? காந்திக்கு மாலை போடுவதற்கு எல்லோருமே தயாராக இருக்கிறார்கள். மத நல்லிணக்க கூட்டமைப்புக்கு முழு உரிமை இருக்கிறது. காந்தியோட நினைவு நாள் என்று அதற்காக மதுரை காந்தி மியூசியத்தில் குறிப்பாக மதநலக்கூடல் கூடியிருக்கிறார்கள். அவர்கள் எழுப்பிய கோஷம் என்பது வரலாற்றை பின்னோக்கி செலுத்தி சில விஷயங்களை ஆய்வு செய்த உதவி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தை சற்று பரபரப்பாக இருக்கிறது தான் சொல்ல வேண்டும். மீண்டும் ஒரு படுகொலை வேண்டாம். காந்தியை கொன்ற துப்பாக்கி கௌரி லங்கேஷை கொன்றது. வெல்லட்டும். மத நல்லிணக்க கூட்டமைப்பு வெல்லட்டும். நல்லிணக்கம் பேணிடுவோம். அனுமதியோம். காந்தியை கொன்ற கோட்சே கும்பலை, நாட்டை ஆள அனுமதியோம். காத்திடுவோம். மத நல்லிணக்கம் காத்திடுவோம். மத நல்லிணக்கம் காத்திடுவோம். அனுமதிக்க மாட்டோம். மதுரையை அயோத்தியாக்க. அனுமதிக்க மாட்டோம். கடைபிடிப்போம். காந்தியின் நல்லிணக்கத்தை காந்தியின் தீண்டாமை ஒழிப்பை கடைபிடிப்போம். காந்தியை கொன்ற கோட்சே கும்பலை, புறக்கணிப்போம்.
புறக்கணிப்போம். காத்திடுவோம் நல்லிணக்கம் காத்திடுவோம். மத நல்லிணக்கம். அயோத்தி முதல் மதுரை வரை மத நல்லிணக்கம் காத்திடுவோம். காந்தியை கொன்ற கோட்சே கும்பலை புறக்கணிப்போம். இந்து முஸ்லிம் பாய் பாய். என சொன்ன காந்தியை காத்திடுவோம். மத வெறியர்கள் கைப்பற்ற அனுமதியோம். இந்து முஸ்லிம் பாய் பாய். காத்திடுவோம். நல்லிணக்கம் காத்திடுவோம். மகாத்மாவை கொண்ட காந்தியை கொண்ட கோட்சே கும்பலை புறக்கணிப்போம். கோட்சே கும்பல் வீதிகளிலே அலைகிறது. நீதிமன்றத்திலே அமர்கிறது. காந்தியை கொன்ற கோட்சே கும்பல் கோயில்களை அரசியலாக்குகிறது. பக்தியை அரசியலாக்குகிறது. இந்து முஸ்லிம் பாய் பாய். காந்தியை கொன்ற கோட்சே கும்பலை புறக்கணிப்போம். ஒன்றுபடுவோம். நல்லிணக்க தமிழ்நாட்டை காத்திட ஒன்றுபடுவோம். மதுரை மத நல்லிணக்க கூட்டமைப்பு சார்பாக இன்றைக்கு மகாத்மா காந்தி என்று அழைக்கப்படுகிற கரம்சந்த் காந்தியினுடைய படுகொலை நாள், நினைவு நாள்னு சொல்லாதீங்க, இயற்கையா செத்தா நினைவு நாள். இது சதி திட்டம் தீட்டப்பட்டு அன்றைய RSS அமைப்பான இந்து மகாசபாவினுடைய சதித்திட்டத்தின் அடிப்படையில் படுகொலை செய்யப்பட்டவர் மகாத்மா காந்தி. அவரை பொறுத்தளவு இந்து முஸ்லீம் பாய் பாய் என்று சொன்னது RSS காரர்களால், இந்து மகாசபாக்காரர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. பட்டியல் சமூக மக்களோடு அவர் இணைந்து நின்றதையும் அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவர்களை பொறுத்தளவு இந்த மண்ணை இந்து தேசமாக ஆக்குவதற்கு அவர்கள் அன்றிலிருந்து இன்றைக்கு வரை முயற்சி செய்கிறார்கள். 1925 தொடங்கப்பட்ட RSS 100 ஆண்டு கால வரலாறு பல படுகொலை செய்திருக்கிறது. விடுதலை பெற்ற இந்தியாவிலே முதல் படுகொலை மகாத்மா காந்தியினுடைய படுகொலை. இந்த தேசமே இந்திய தேசம், இந்திய நாடு மகாத்மா காந்தியை தந்தை என அழைத்து கொண்டிருந்தது. நமது தமிழ்நாட்டினுடைய தலைவர் தந்தை பெரியார் கூட அவர் படுகொலை செய்யப்பட்ட உடனே சொன்னது, இந்த தேசத்திற்கு காந்தி தேசம் என பெயரிட வேண்டும் என்று பெரியார் சொன்னார். பெரியார் கடுமையாக காந்தியிடமிருந்து மாறுபட்டிருந்தால் கூட அவர் இறந்த பொழுது, படுகொலை செய்யப்பட்ட பொழுது அவர் சொன்ன வார்த்தை, இந்த தேசத்திற்கு காந்தி தேசம் என பெயர் சொல்ல வேண்டும், இல்லை என்றால் இது சவர்க்கார் தேசமாக போய்விடும், கோல்வார்க்கர் தேசமாக போய்விடும். கோல்வார்க்கரும் சவர்க்காரும் இந்த மண்ணை இந்து சனாதன பூமியாக, இந்துத்துவ ஆதிக்க பூமியாக ஆக்குவதற்கு அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். அவருடைய இறுதி காலம், காந்தியினுடைய இறுதி காலம், இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது RSS காரர்களால் தூண்டிவிடப்பட்டு இஸ்லாமியர்கள் இந்த மண்ணிலே இருக்கலாமா என்கிற கேள்வியின் விளைவாகத்தான் ஜின்னா பாகிஸ்தானை தனியாக செல்ல வேண்டும் என அவர் கேட்டார். ஏதோ இஸ்லாமியர்கள் நாங்கள் தனியாக போகிறோம் என்கிற கோரிக்கைக்காக அவர் போகவில்லை. உடனிருப்பவர்களை ஏற்றுக்கொள்ளாத ஒடுக்குகிற மனோபாவம் கொண்டது RSS. நிறைய பேர் சதி பண்ணி இருக்கிறார்கள் அந்த நேரத்தில். RSS மட்டுமல்ல, இந்து மகாசபா, இன்னும் பலர். அவர் படுகொலை செய்யப்படுவதற்கு 3 மாதங்களுக்கு முன்னே லண்டனில் இருக்கிற ஒரு பத்திரிகைக்காரன் எழுதுகிறார், அவர் சுட்டுக் கொல்லப்படுவார் என்று எழுதுகிறான். அந்த அளவிற்கு வெறுப்பு. சரி, 47 தான் வெறுப்பு இருந்தது, அவர்கள் படுகொலை செய்தார்களா என்று பார்த்தால் இன்றைக்கும் நாங்கள் நினைவுபடுத்தல, காந்தி சிலையை வைத்து துப்பாக்கியால் சுட்டு சிதறடிக்கிற ஒரு செயலை இன்றைக்கும் RSS காரர்கள் இந்த 2025 செய்து கொண்டு பாரதிய ஜனதா MP
நாடாளுமன்ற உறுப்பினர் காந்தி சிலையை சுடுறான். தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு காந்தி பேர் இருந்தது, இப்போ அதை எடுத்துட்டு ராம்ஜி பேர் வைக்க. அந்த அளவிற்கு காந்தியின் மீது வெறுப்பு. ஆனால் பரந்துபட்ட மக்கள் காந்தியை நேசிக்கிறார்கள். இன்றைக்கு நீதிமன்றம் வரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அயோத்தியை பிரச்சனையாக்கி கலவரத்தை தூண்டியவர்கள் அயோத்தியை கைப்பற்றினார்கள். இப்பொழுது திருப்பரங்குன்றத்தை பிரச்சனையாக்கி கலவரத்தை தூண்டி கடந்த ஓராண்டு காலமாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக 4 தீர்ப்புகளை உயர்நீதிமன்ற கிளை அளித்திருக்கிறது. முதல் தீர்ப்பு ஆடுகோழி வெட்டக்கூடாது, கந்தூரியின் பெயரால் ஆடுகோழி வெட்டக்கூடாது. 2வது இஸ்லாமியர்கள் மேலே அவர்களுடைய சந்தனக்குழு விழாவிற்கு 50 பேர் தான் போக வேண்டும். 3வது மேலே அவர்கள் எங்கே கேட்குறாங்களோ தர்காவுக்கு பக்கத்தில் அங்கே விளக்கேற்றலாம்னு ஒரு தீர்ப்பு. 4வது ஒரு தீர்ப்பு சந்தனக்கூடை ஒட்டி டிசம்பர் 21ஆம் தேதி மேலே ஏற்றப்பட்ட கொடி, விழாவிற்கான கொடி. இந்து கோயில்கள் விழா தொடங்கும் பொழுது கொடியேற்றுவார்கள். இஸ்லாமியர்களும் அதே பழக்கத்தில் டிசம்பர் 21 கொடியேற்றினார்கள். சுற்றி காவல்துறை புடைசூழ கோயிலினுடைய நிர்வாகம் ஒத்துழைப்போடு பொதுமக்கள் எல்லாம் பார்க்கிற ஊர்வலத்தை நடத்தி ஏற்றப்பட்ட அந்த கொடியை அகற்ற வேண்டும் என நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. வெறும் அகற்ற வேண்டும் என்கிற தீர்ப்பு மட்டுமல்ல, அந்த கொடியை ஏற்றிய 17 பேர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என தீர்ப்பளித்திருக்கிறது. ஆனால் முந்தா நாள் நீதிமன்றத்திலிருந்து ஒரு அறிவிப்பு வருகிறது. இந்த தீர்ப்புகளை கொடுத்த ஜிஆர் சாமிநாதன், ஸ்ரீமதி என்கிற 2 நீதிபதிகள், இவர்களை பற்றி தமிழ்நாடே காரி துப்பி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் வெளிப்படையாக தெரியும். கடைசியாக ஒரு நிகழ்ச்சியில் கூட பார்த்திங்கன்னா ஒரு தூண் மாதிரி வச்சு அது மேலே விளக்கேற்றுற செயலை ஜிஆர் சாமிநாதன் ஒரு பொது நிகழ்ச்சியில் பண்ணுறார். இன்னொரு பொது நிகழ்ச்சியில் நான் தீர்ப்பெழுதும் பொழுது சனாதனத்தை மனதில் வைத்து கொண்டு தான் நான் தீர்ப்பெழுதுவேன்னு சொல்கிறார். சட்டத்தை மனதில் வைத்து கொண்டு தீர்ப்பெழுதுவேன்னு அவர் சொல்லலை. இதிலிருந்தே தெரிகிறது அவரை அவர் அளித்த தீர்ப்புகள் அனைத்தும் சட்டப்படியான தீர்ப்புகள் அல்ல, சனாதனத்தின் பெயரால் போட்ட தீர்ப்புகள் தான். இதை பற்றி நாடே அவரே சொல்லிக்கும் போது தமிழ்நாடு முழுவதும் அவரை பற்றி பேசுகிறது, இந்தியா முழுவதும் பேசுகிறது. சட்டத்தை மதிக்காத நீதிபதி யாராக இருந்தாலும் பேசுவோம். இவர்கள் மீது பேசியவர்கள் மீது நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் என தமிழ்நாடு அரசு போராடியவர்கள், ஜிஆர் சாமிநாதனை பற்றி பேசியவர்கள், அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் என அந்த உச்சநீதிமன்றம் கேட்கிறது. தமிழ்நாடு அரசை காவல்துறை கேட்கிறது. நாம் திருப்பி கேட்போம். உச்சநீதிமன்றத்திலே அமர்ந்திருக்கிற முன்னாள் நீதிபதி, உச்சநீதிமன்ற நீதிபதி கவாய் மீது செருப்பு வீசினார்கள் அல்லவா? உச்சநீதிமன்றம் வெட்கப்பட வேண்டாமா? அதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் அவர்கள்? அதை பற்றி உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கிறதா? கவாய் மீது செருப்பு வீசப்பட்டது, என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்படின்னு உச்சநீதிமன்றம் கேட்கலான்னா, தமிழ்நாட்டின் மீது அவ்வளவு அக்கறை. பிரதமர் வந்தால் கூட அவர் என்ன கேட்குறாருன்னா திருப்பரங்குன்றத்தை பற்றி பேசுகிறார். எந்த அமைச்சர்கள் வந்தாலும் திருப்பரங்குன்றத்தை பற்றி பேசுகிறாங்க. திருப்பரங்குன்றத்தை, மதுரையை அயோத்தியாக்குவோம்னு அறிவிச்சிருக்கிறாங்க. எங்களை பொறுத்தளவு மதுரை முதல் நல்லிணக்க கூட்டமைப்பு ஒரு நல்லிணக்கத்திற்காக இருக்கிறது. ஆனால் நாங்கள் சந்திக்கிற பிரச்சனை இருக்கிறது. காந்திக்கு மாலை போட வந்தால் கூட பெர்மிஷன் வாங்கினீங்களான்னு காவல்துறை கேட்குது. வெக்கமாக இல்லையா? காந்திக்கு மாலை போடுவதற்கு எல்லோருமே தயாராக இருக்கிறார்கள். மத நல்லிணக்க கூட்டமைப்புக்கு முழு உரிமை இருக்கிறது. இஸ்லாமியர்களை, கிறிஸ்தவர்களை, மதச்சார்பற்றவர்களை அனைவரையும் ஒருங்கிணைத்து கடந்த ஓராண்டு காலமாக எந்த கலவரத்தையும் உருவாக்காத ஒரு அமைப்பு மதுரை மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு. ஆனால் திருப்பரங்குன்றத்தில் கலவரத்தை உருவாக்கியவர்கள், தீபம் ஏற்றுகிற அன்றைக்கு கலவரத்தை உருவாக்கியவர்கள் மீது விசாரணை நடத்தக்கூடாது என மதுரை உயர்நீதிமன்றம் தடை விதிக்குது. அதாவது கலவரத்தை செஞ்சவனை நீ விசாரிக்காதுன்னு போடுறாங்க. ஆனால் அமைதியை காத்த எங்கள் மீது நீங்கள் எதுக்கு வந்தீங்க, அனுமதி வாங்கினீங்களான்னு காவல்துறை ஒன்று பண்ணுற சேட்டை இருக்குல்ல, இது ஓவர் சேட்டையாக இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீ விசாரிக்காத, கலவரம் செஞ்சவனா விசாரிக்காத, அவன் செஞ்சது நியாயப்படி சட்டப்படி அப்படின்னு. இன்னொரு பக்கம் காவல்துறை அனுமதி, பொதுமக்கள் பார்வை, ஊர்வலம் நடத்தி ஏற்றப்பட்ட கொடியில் ஏற்றியவர்கள் மீது 17 பேர் மீது வழக்கு. ஒரு பக்கம் அழகர் கோயிலில் கீழே ஆடுகோழி வெட்டலாம், பக்தர்களுடைய உணர்வுகளை நாங்கள் சீண்ட தயாராக இல்லை. இன்னொரு பக்கம் மலையின் மீது இருக்கிற தர்காவுக்கு ஆடுகோழி வெட்டக்கூடாது கந்தூரியின் பெயரால். இது என்ன கொடுமை! இந்து கோயில்களுக்கு ஒரு நீதி, இஸ்லாமிய கோயில் தர்காவுக்கு ஒரு நீதி. இந்த நிலை நீடிக்கிறது. காந்தியின் பெயரால் சொல்கிறோம், நாங்கள் நல்லிணக்கத்தை நேசிப்பவர்கள், நல்லிணக்க மதுரையை காப்பாற்றுபவர்கள், ஒரு நல்ல மரபை, பாரம்பரிய மரபை காப்பாற்றுவதற்காக மதுரை மத நல்லிணக்க கூட்டமைப்பு அனைவரையும் இணைத்து, அனைத்து அரசியல் கட்சிகள், அனைத்து மதங்கள்,
அனைவரையும் இணைத்து எங்களுடைய பயணத்தை தொடர்கிறோம். மகாத்மா காந்தியினுடைய படுகொலை நாள், கொலை செய்யப்பட்ட கோட்ஸே இன்றைக்கு கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆர்எஸ்எஸ் கும்பலால் கோட்ஸேயை கொண்டாடுகிறார்கள். நீ கோட்ஸேயை கொண்டாடுவேயானால் நாங்கள் காந்தியை கொண்டாடுவோம். எங்களை பொறுத்தளவு காந்தியின் பெயரால் இந்த படுகொலை அரசியலை செய்த நேற்றைய இந்து மகாசபா, ஆர்எஸ்எஸ் இந்த அமைப்புகளை புறக்கணிப்போம், தள்ளி வைப்போம், அதிகாரத்திற்கு வரவிடாமல் தடுப்போம் என்பதை மதுரை மதநலக்க கூட்டமைப்பு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். வருகிற 1ஆம் தேதி முன்னாள் நீதிபதி ஹரிபரந்தாமன் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய இந்த தீர்ப்புகளை பற்றிய ஒரு கருத்தரங்கம் மதுரையில் நடத்த இருக்கிறோம். மதுரை மதநலக்க மக்கள் கூட்டமைப்பு மீதா பாண்டியன் ஒருங்கிணைப்பாளர். நன்றி.